இந்த வீடியோல அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கான ஒரு வெப்சைட்டை எந்த விதமான ஒரு கோடிங்கும் பண்ணாம எப்படி நீங்களே கிரியேட் பண்றதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ உங்கள சில பேர் என்ன ஹரி சொல்ற உண்மையிலேயே 10 நிமிஷத்துக்குள்ள கோடிங் எதுவுமே பண்ணாம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியுமா? ஏன்னா சில பேர்கிட்ட நான் வெளியே கேட்கப்போ எனக்கு 10,000 வேணும் 50,000 வேணும் சில பேர்லாம் 1 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்களே இது உண்மைதானான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். எஸ் கரெக்ட் தான். ஆக்சுவலா அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்ணுவாங்க. இங்க நம்மளும் அதே தான் பண்ண போறோம் பட் வித் தி ஹெல்ப் ஆஃப் AI அண்ட் டெம்ப்ளேட்ஸ். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரியான எல்லா வெப்சைட்டுமே கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் உள்ள கொடுத்து உங்களோட வெப்சைட்டை நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு பிசினஸ்மேனா இருந்தாலோ இல்ல ஆன்லைன்ல ஏதாவது ஒரு பொருளை விக்கிறீங்கன்னா அப்படி இல்லாம நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தா கூட ஒரு வெப்சைட்ங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வெப்சைட் கிரியேஷனை பத்தி எதுவுமே தெரியாதுனாலும் பரவாயில்ல, நான் இப்ப சொல்ல போற ஸ்டெப்ஸ் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான வெப்சைட்டை நீங்க சூப்பரா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு 2 விஷயங்கள் தேவை. அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா டொமைன் நேம். டொமைன் நேம்ங்கிறது எதுவுமே கிடையாது. யாராவது ஒருத்தர் உங்களுடைய வெப்சைட்டை கூகுள்ல போய் சர்ச் பண்றப்ப அதை என்னென்ன சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ அதோடைய பேர் தான் டொமைன் நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com, google.com, youtube.com இந்த மாதிரி வருது இல்ல, இதோடைய பேர் தான் டொமைன் நேம். ஸோ இந்த டொமைன் நேம்ல உங்களுடைய பேரையோ இல்ல உங்களுடைய பிசினஸ் உடைய பேரையோ வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாத்தீங்கன்னா thehorizon.comங்கிற ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இது என்னுடைய சேனல் நேம் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி நீங்க உங்களுடைய டொமைன் நேமை பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றதுக்கான ஹோஸ்டிங் சர்வீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஹரி இதுக்கெல்லாம் அதிகமா செலவாகுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல, ரொம்பவே மினிமம் பட்ஜெட்ல நம்மளால படிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பண்ண போற ஒரு ஸ்டெப்பும் ரொம்பவே முக்கியம், கொஞ்சம் கவனமா பாருங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னா அது உங்களை பெருசா கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் நான் பண்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நாம இந்த டொமைன் நேம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர். எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம்னா ஹோஸ்டிங்கர் நமக்கு ஃப்ரீயா டொமைனை ப்ரொவைட் பண்றாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோஸ்டிங்கர்ல 12, 24, 14 மந்த்க்கான பிளானை சூஸ் பண்ணும்போது நமக்கு அவங்க டொமைன் நேமே ஃப்ரீயா தராங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டா இருக்கிற லிங்கை கிளிக் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஸோ இப்போ இதுல நீங்க இந்த இடத்துல இருக்கிற கிளைம் டீலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஸ்டார்டர் வெப்சைட் பில்டர், பிரீமியம் வெப்சைட் பில்டர் அண்ட் தென் பிசினஸ் வெப்சைட் பில்டர்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல நம்ம மோஸ்ட் பாப்புலரான இந்த பிரீமியம் வெப்சைட் பில்டரை சூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா நமக்கு இதுல தான் நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்குது ஃபார் பெஸ்ட் பிரைஸ்ல. ஸோ ஜஸ்ட் இதுல சூஸ் பிளான்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பீரியட்னு போட்டிருக்குதுல, இதுல பாத்தீங்கன்னா 48 மந்த்ஸ்ங்கிற மென்ஷன் ஆயிருக்கும். இதுல நமக்கு 14 மந்த்ஸ் வேணுமா இல்ல 24 மந்த்ஸ் வேணுமா இல்ல 12 மந்த்ஸே போடுமான்னு சொல்லிட்டு நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 12 மந்த்ஸ் இல்ல அதுக்கு மேல இருக்கிற பிளானை சூஸ் பண்ணும்போது நமக்கு அவங்க ஃப்ரீயாவே டொமைனை தராங்க. ஸோ அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்கன்னா அது ஒரு லாங் ரன்னுக்கு இருந்தால் தான் நல்லது. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதிக மாசங்களுக்கு எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஆஃபருமே கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க உங்களுக்கான பிளானை சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஹேவ் அ கூப்பன் கோட்னு இருக்குதுல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு HARIZONE ஹரிசோன்னு சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 6192 ரூபீஸ் காமிக்குது. ஒன்ஸ் நீங்க இந்த கோடை டைப் பண்ணிட்டு அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் காமிச்சாலும் சரி அதுல இருந்து அப்படியே 10% ரெடியூஸ் ஆயிரும். இதை நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வீடியோட ஸ்பான்சர் ஹோஸ்டிங்கர் கிட்ட இருந்து ஸ்பெஷலா கிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கோடை யூஸ் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ நாம 12 மந்த்ஸ்க்கான பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு ஃப்ரீயா டொமைன் கிடைக்கும். அண்ட் இதுக்காக நம்ம 2149 ரூபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஹோஸ்டிங்கர் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இது செட் ஆகல, இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 30 டேஸ்க்கான மணி பேக் கேரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு செட் ஆகலனா நீங்க தாராளமா உடைய மணியை திரும்ப வாங்கிக்கலாம். ஒன்ஸ் நீங்க இந்த கூப்பன் கோடை டைப் பண்ணதுக்கு அப்புறமா கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல நீங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் இல்ல இமெயிலை வச்சு சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க சைன் இன் பண்ணதும் இந்த இடத்துல பில்லிங் அட்ரஸ் கீழே உங்களுடைய நேமை டைப் பண்ணுங்க அண்ட் தென் லாஸ்ட் நேம் அண்ட் தென் உங்களுடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறமா உங்களுடைய கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, ஸ்ட்ரீட் அட்ரஸ் அண்ட் தென் zip code இதை கொடுத்துட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல கார்ட்ஸ், யூபிஐ, பேடிஎம், பேபால், நெட் பேங்கிங் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே அவைலபிளா இருக்கு. நீங்க எதை வச்சாலும் உங்களுடைய பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறமா சோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த இடத்துல do you want to create or migrate a website இருக்குதுல, இதுல create a websiteங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா WordPress அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டர். நாம இப்போ பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற இந்த ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டர் தான் யூஸ் பண்ண போறோம். ஒன்ஸ் நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல டொமைன் நேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுல்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க 12, 24, 14 மந்த்ஸ்க்கான பிளானை சூஸ் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதுல போயிட்டு உங்களுக்கான டொமைன் நேம் அவைலபிளா இருந்துச்சுன்னா நீங்க அதை ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம். ஒன்ஸ் நீங்க அதை வாங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அது ஷோ ஆகும். அந்த டொமைன் நேமை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க.
இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெட் ஏஐ கிரியேட் வெப்சைட் ஃபார் யூன்னு சொல்லிட்டு இருக்குதுல, இதில் உங்களுடைய பிராண்ட் நேமையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுடைய பிசினஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு கீழே இருக்கிற கிரியேட் வெப்சைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஹோஸ்டிங்கரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமேடாக ஏஐ வச்சு ரொம்பவே சூப்பராக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். பட் நம்ம இப்போ அதை பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆர் யூஸ் ப்ரீமேட் டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைசபிள் வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குதுல. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா ஃபேஷன், ஃபோட்டோகிராஃபி, போர்ட்ஃபோலியோ, ரெஸ்யூமே, டெக்னாலஜி, என்டர்டைன்மெண்ட், மார்க்கெட்டிங், ஈவெண்ட், காமர்ஸ் அண்ட் தென் ஹோம் டெக்கர், ரெஸ்டாரண்ட், கம்யூனிட்டி சர்வீஸ், பிளாக், இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பிஸ்னஸுக்கு நான் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்துல இருக்கிற ட்ராவலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமான நிறைய வெப்சைட் நமக்கு வருது. இதில் இந்த இடத்துல ப்ரிவியூன்னு சொல்லி இருக்குதுல, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கஸ்டமைசபிள். இந்த இடத்துல இட்ஸ் டைம் டு விசிட் பாலிலாம் இருக்குதுல்ல, இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பிஸ்னஸ் பேரை இந்த இடத்துல வச்சுக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ நமக்கு இந்த வெப்சைட் ஓகேவா அப்படின்றத பார்க்கணும். உண்மையிலே இதை பார்த்தா எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் பில்டிங் டாப் ரைட் கார்னரில் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த வெப்சைட்டை நம்ம கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நம்ம டாப்ல இருந்தே கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போவேதாங்கிற ஒரு டிஃபால்ட்டான ஒரு இமேஜ் இருக்கு. இது நம்மளுடைய ஓன் லோகோ வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போவேதாங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணும்னாலும் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ரீப்ளேஸ் இமேஜ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் தென் அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற உங்களுடைய லோகோவை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஒன்ஸ் அது இந்த இடத்துல வந்ததும் செலக்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டபுள் எக்ஸ், அதாவது நம்மளுடைய டொமைன் நேமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லோகோ இந்த இடத்துல வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள்ல. ஸோ இந்த மாதிரி தான் அந்த வெப்சைட் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற இந்த இமேஜ் பிடிக்கலனா கூட ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற எடிட் செக்ஷன்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் தென் இந்த இடத்துல ரீப்ளேஸ் இமேஜ் இருக்குது இல்லை, இந்த இடத்துல நம்ம வேணா வீடியோனாலும் கொடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல வீடியோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு வீடியோ இருக்குன்னா இந்த மாதிரி வேற லெவலில் வீடியோஸ் கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட கஷ்டமாக ஏதாவது வீடியோ இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லை நான் இமேஜே வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுவும் ரொம்ப சூப்பர். ஜஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல ரீப்ளேஸ் இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல இமேஜ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக நம்ம முன்னாடி பண்ண மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி மாற்றிக்கலாம். அப்படி உங்ககிட்ட இமேஜ் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரீ இமேஜஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான இமேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் இதில் போயிட்டு நம்ம இந்தியான்னு டைப் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய இமேஜஸ் வந்துருச்சு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஆட் டு பேஜ் கிளிக் பண்ணிட்டா போதும். இப்போ பார்த்தீங்களா நம்மளுடைய வெப்சைட்டோடைய பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் தென் அதே மாதிரி இந்த இடத்துல பிரைசிங் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கான பிரைசிங் எல்லாத்தையுமே ஜஸ்ட் இதை கிளிக் மட்டும் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு எதை சேஞ்ச் பண்ணணுமோ அதை அப்படியே டெலிட் பண்ணி இப்போ $420 இருக்குதுல, இதை நம்ம INRல ஒரு 2500 அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் சைஸ் குறைக்கணும்னா இதை குறைச்சிக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இதை யார் வேணாலும் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபாண்ட் பிடிக்கல அப்படின்னா கூட இந்த ஃபாண்ட்டையுமே நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாப்பின்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னங்கிறத நான் ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஆட் எலமெண்ட்டுங்கிற ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான எலமெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வரும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை அப்படியே ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ணி வச்சுக்கலாம். இதோடைய ஃபாண்ட்டு, டெக்ஸ்ட்டு அண்ட் தான் அதோடைய சைஸ் எல்லாத்தையுமே உங்களால் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் அடுத்த இருக்கிற பட்டன், இந்த பட்டன் அதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த பட்டனுமே உங்களால் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எங்கே போகணும், எப்படி வரணும், அந்த மாதிரி A to Z கம்ப்ளீட்டாக ஜஸ்ட் 2-3 கிளிக்லேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. இதே மாதிரி பக்கத்தில் இன்னொன்று வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கனாலே பக்கத்தில் இன்னொன்று வந்துடும். ஜஸ்ட் அதை தூக்கி அது பக்கத்தில் வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் போயிட்டு அவர் ஆஃபர்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸாம்பிளுக்கு லாகின் அப்படின்னு டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளவு சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஆட் டு பேக் அண்ட் தென் இமேஜஸ், கேலரி, ஏதாச்சும் ஒரு வீடியோ, இதெல்லாம் உங்களுடைய ஓன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அது எல்லாத்தையுமே இந்த எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்க முடியும். அண்ட் தென் மேப், உங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது, உங்கள் ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது,
இன்ஸ்டாகிராம் ஃபீடு, சோஷியல் மீடியா ஐகான்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா டேரக்டாக அந்த வெப்சைட்ல இருந்து உங்களுடைய சோஷியல் மீடியாஸ்க்கு ரீடாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஜஸ் அண்ட் நேவிகேஷன். இது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வெப்சைட் இருக்கிற எல்லா பேஜஸ்லையுமே நீங்கள் நேவிகேட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஆட் பேஜை கொடுத்து எக்ஸ்ட்ரா பேஜஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறது நான் முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து இது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பக்கா வெப்சைட்டை சூப்பராக கிரியேட் பண்ணிடுவீங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஸ்டைலிங்கிற பட்டன். இந்த இடத்துல இருந்தே நம்ம இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய எல்லா ஃபாண்டோடைய ஸ்டைல்ஸு, பட்டன்ஸு, அனிமேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தெரியுதா, நாங்கள் சேஞ்ச் பண்ண எல்லாம் மாறுது பாருங்க. ஸோ கீழேருந்து மேலே ஸ்லைட் ஆகிறது, ஸ்கேல் ஆகிறது, ஃபேட் ஆகிறது, இந்த மாதிரி பல அனிமேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர், ஏஐ ரைட்டர். இப்போ நீங்கள் பிளாக்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஏஐ ரைட்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் ஏஐ பேஜ் ஜென்ரேட்டர், செக்ஷன் ஜென்ரேட்டர், இந்த மாதிரி ஏஐ சம்மந்தப்பட்ட நிறைய டூல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாகு. இந்த பிளாக்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் போஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமாக ஆன்லைன் ஸ்டோருங்கிற ஆப்ஷன். உங்களுடைய வெப்சைட்டில் உங்களால் உங்களுடைய ஓன் ஸ்டோரை ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஆட் ஸ்டோருங்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கான ஒரு ஸ்டோர் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம முன்ன பார்த்த மாதிரியே அப்படியே உங்களுக்கான ஸ்டோரை நீங்கள் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய ப்ராடக்ட் இமேஜை வைக்கலாம். யாராவது வந்து உங்களுடைய வெப்சைட்டை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ப்ராடக்ட் இமேஜ் வரும், அதோடைய பேர், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும். ஆட் டு பேக் கொடுத்து அவங்க ஈஸியாக செக் அவுட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அடுத்து கீழே இருக்கிற மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் வெப்சைட்லேயே புக் பண்ணிக்கிறது, அண்ட் தென் ஜென்ரல் செட்டிங்ஸ், இன்டகிரேஷன், ஃபார்ம் சப்மிஷன், எஸ்சிஓ, அனலைசிஸ், மல்டி லாங்குவேஜ், இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சதும் ஜஸ்ட் ரைட் சைடில் டாப்பில் இருக்கிற கோ லைவ்ங்கிற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து அஃபிஷியலாக லான்ச் ஆயாச்சு. இந்த வீடியோவை நான் சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக இந்த வெப்சைட் நான் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணல. பட் நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ண உடனே அதை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். பாருங்கள், நம்ம ஒரு கோடிங் கூட எந்த இடத்துலையும் பண்ணல. ஜஸ்ட் இருக்கிற ரொம்ப பேசிக்கான டூல்ஸை வச்சு ரொம்பவே சூப்பராக நம்ம எல்லாமே மாற்றிருக்கோம். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக அதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் லைட்டாக நோண்டி பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வாட்டி மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் அடுத்தடுத்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் மின்னல் வேகத்தில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டில் அமேசானில் விற்கிற ஏதோ ஒரு பொருளுடைய ஃபோட்டோவையும் லிங்க்கையும் எடுத்து நம்மளோட வெப்சைட்டில் போட்டு அதை யாராவது கிளிக் பண்ணி அதை அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அது மூலியமா நமக்கு எப்படி கமிஷன் கொண்டு வருதுங்கிறத தெரிஞ்சுக்க ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.